கர்ப்பத்திலே மேற்கு மலை தொடரிலே குடகு மலையில் பிறந்தவள் யாரு தெரியுமா? இந்திய தெற்கு தீப கர்ப்பத்திலே மேற்கு மலை தொடரிலே குடகு மலையில் பிறந்தவள் யாரு தெரியுமா? தலை காவிரி தலத்திலே பிரம்மகிரி அரசன் பெற்ற தூய்மையான நதியானவள் யாரு தெரியுமா? காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே. கன்னட நாட்டில் பிறந்து கல்லுமலையும் கடந்து வந்து தமிழ் பெண்ணாயானவள் யாரு தெரியுமா? கன்னட நாட்டில் பிறந்து கல்லுமலையும் கடந்து வந்து தமிழ் பெண்ணாயானவள் யாரு தெரியுமா? அரசன் காவேரனால் மண்ணுலகில் தொழப்பட்ட தூய்மையான நதியானவள் யாரு தெரியுமா? அரசன் காவேரனால் மண்ணுலகில் தொழப்பட்ட தூய்மையான நதியானவள் யாரு தெரியுமா? காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே. கங்கையிலும் புனிதமவள் என்று ஆழ்வார் போற்றி செய்து செல்வம் பொங்கும் சீருடையவள் யாரு தெரியுமா? கங்கையிலும் புனிதமவள் என்று ஆழ்வார் போற்றி செய்து செல்வம் பொங்கும் சீருடையவள் யாரு தெரியுமா? அவள் தங்குமிடம் எங்கெங்கும் கரும்போடு நெல்லும் வளம் செழிக்க வைப்பவள் யாரு தெரியுமா? காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே. குடகு மலையில் காவிரி அவள் அரங்கனுக்கு கொள்ளிடமாம் கபினியோடு கலக்கும் நதி யாரு தெரியுமா? குடகு மலையில் காவிரி அவள் அரங்கனுக்கு கொள்ளிடமாம் கபினியோடு கலக்கும் நதி யாரு தெரியுமா? தன் கிளைகளோடு வங்க கடலில் கலக்கும் போது பொன்னி அவள் யாரு தெரியுமா? காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே. கற்பு கரசி கண்ணகியும் கோவலனும் கூடி இனிதாக வாழ வைத்தது யாரு தெரியுமா? ஸ்ரீராமனை எல்லாம் என்று அனவரதம் இசை பாடிய தியாகேசனை வாழ வைத்தது யாரு தெரியுமா? காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே காவிரி பெண்ணே அவள் காவிரி பெண்ணே. நெல்வளமும் கொள்வளமும் அரசர்களும் நெல்வளமும் கோயில்களும் அரசர்களும் கொண்டவள் தப்பு. அப்பாஜி ஐயோ ரொம்ப 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 நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் கேட்டதே இல்லை. அது எவ்வளவு அழகா காவேரி மேல ஒரு பாட்டு இருக்கிறது நான் இன்னைக்குதானே கேட்டது. ஐயோ என்னவோ நெல்லிக்காய் மாலையெல்லாம் போட்டிருக்காளே. துலாமாசம் இல்லையா சார்? துளசி கல்யாணம் நெல்லிக்கும் துளசிக்கு கல்யாணம் பண்ணிருந்ததும் துளசி விவாகமா? ஆமா, துளசி கல்யாணம். அதுல காவேரி பாட்டு எப்படி வந்தது? துலாமாசமே துலாமாசம்னாலயா? ஓகே. ஓ, துலாமாசம் காவேரி ஸ்நானம் பண்ணுவா இல்லையா எல்லாரும்? ஆமா ஆமா. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப 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 நல்லா இருந்தது. யாரு பாடியிருந்தாரு? அது கடைசியில ஏதோ மறந்து போயிடுது போல இருக்கு, அதனால கட் பண்ணிட்டா. அதோட யாரு பாடினா? அது என்னோட பேச்சு தான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள் பாடினா இல்லையா அவளா? ஐயோ நல்லா பாடிருக்கா, ரொம்ப அழகா பாடிருக்கா. என்ன கணீரான ஒரு வாய்ஸ். ஆஹா, சூப்பர் சூப்பர். லிரிக்ஸ் எல்லாம் கூட சூப்பரா இருந்தது. நாங்கெல்லாம் ஆடி 18க்கு இது பண்ணுவோம் சார். நாங்க ஆடி 18க்கு நாங்கெல்லாம் கொண்டாடுவோம் வயல்வெளியில. கும்மியோ கோலாட்டமோ அடிக்கிறாப்புல இருக்கு, அது வேற சவுண்ட் வந்தது. ஆமா, கும்மி கோலாட்டம் அடிக்கிறாங்க. கிளாப் பண்ணாலோ? இல்ல நான் கிளாப் பண்ணிருந்தேன். கோலாட்டம் கொண்டாடுவோம். நான் உட்காந்து கிளாப் பண்ணிருந்தேன். ஓ ஆமா. ரொம்ப வாகனம் பண்ணுவாரு அது மாதிரி போல் இருக்கு. மெய் மறந்துட்டு கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது லட்சுமி.
ரொம்ப தேங்க்யூ பியூட்டிஃபுல். சார். வெரி தேங்க்யூ குட். தேங்க்யூ ஆக்சுவலா தேங்க்யூ. துளசி விவாகல வந்து சாலி கிராமத்துக்கும் இவருக்கும் பண்ணுவா இல்லையா? இல்லையே, துளசி செடிக்கும் நெல்லி, இப்ப நெல்லி மரத்துக்கும் தான் நெல்லி பண்ணுவோம். சாலிகிராமம் எல்லா இடத்துலயும் இருக்காது, அதனால நெல்லி மரத்துல பண்ணுவா. நெல்லியோட செடி அதான். இல்ல கலர் காட்டுல அந்த மாதிரி பண்ணுவா துளசி விவாகன்னு. ஆமா, சாலிகிராமம் வைக்கிறது ஐடியல், இல்லைன்னா நெல்லி வைப்பா. வெரி நைஸ். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. நாங்க தான் தேங்க்யூ சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு ட்ரீட் கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. வெரி நைஸ். ஸோ ஓகே, நான் தேங்க்ஸ். கிளாஸ்க்கு முதல்ல சொன்ன மாதிரி ஷீலாஜியோட ஹஸ்பண்ட்க்கும் வாசவிஜி 2 பேருக்கும் உடம்பு நலம் சீக்கிரமா குணமடைய தன்வந்திரி ஸ்லோகம் அது சொல்லிடலாம், 3 வாட்டி சொல்லிடலாம். நல்ல ஒரு பலன் கிடைக்கட்டும் வாழ்க்கை. எல்லாம் சேர்ந்தே சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அமிர்த धन्वन्तरि महाविष्णवे नमः। ॐ नमो भगवते वासुदेवाय धन्वन्तये कलशहस्ताय सर्वामय विनाशाय त्रैलोक्यनाथाय धन्वन्तरि महाविष्णवे नमः। लोकपतये त्रिलोकनिधये ओम श्री श्री महाविष्णु स्वरूप श्री धन्वंतरि स्वरूप औषधचक्र नारायण नमः। எல்லாரும் நல்லா வேண்டிக்கலாம். பாலாஜி जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। प्रवृत्तिञ्च निवृत्तिञ्च कार्याकार्ये भयाभये ரொம்ப ஜாஸ்தி இதுவா இருக்கு. बन्धं मोक्षञ्च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणौ व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। Beautiful. Very good. Very good. Thank you. Very nice. So 18வது அத்தியாயத்துல இருக்கோம். பகவான் நமக்கு பிராக்டிக்கலா கர்மத்தை, கர்ம யோகமும் ஞான யோகமும் எப்படி ஒன்று சேர்ந்து இருக்கு, எப்படி நமக்கு புரியறது, எப்படி நமக்கு தெரியணும், நம்மளால இந்த பகவான் அடையணுங்கிற ஒரே நோக்கத்துலதான் நம்ம எல்லாரும் டெய்லி இதெல்லாம் கிளாஸ்க்கு வந்துட்டு இந்த சத் சங்கத்துல இருந்துட்டு அதுல இருந்து ஆனா எப்படி வரணும், அதுக்கான பிராக்டிக்கலா கர்மம் என்ன, கர்மத்தை எது தூண்டுகிறது, கர்மத்தை எது பண்ணுகிறது அப்படின்னு அதோட கருவிகள் என்ன அப்படிங்கறது சொல்லிட்டு இருக்காரு. அதுலயும் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுல இருந்து 3 விஷயங்கள் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அந்த 3 விஷயங்களும் குணங்களால் எப்படி பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கும் பகவான் சொல்லி கொடுத்துருக்கார். அதே மாதிரி இன்னைக்கும் கண்டினியூ பண்ணலாம். 28 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். 19ல இருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிண்டு இன்னைக்கு 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரமாலாம், இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கே 10-12 நிமிஷம் ஆயிடுத்து. கொஞ்சம் நேரமாலாம், ஆனாலும் அந்த 4 ஸ்லோகங்களை முடிச்சாதான் அந்த ஃப்ளோ சரியா இருக்கும்.
ஸோ நானும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி ட்ரை பண்றேன், எவ்வளோ சீக்கிரம் இந்த 4 ஸ்லோகங்கள் முடிக்க முடியுமோன்னு. ஸோ ரிவிஷன் பண்ணிக்கலாம் 19லேருந்து 28. அதுக்கப்புறம் இன்னியோட 4 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर। ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ज्ञानं कर्म च कर्ता च त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसङ्ख्यानि यथावत् शृणुतान्यपि सर्वभूतेषु येनैकं भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानो विद्धि सात्विकम् पृथक्त्वेन तु यज्ञानं नानाभावान् पृथग्विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानो विद्धि राजसम् यत्तु कृत्स्नवदेकस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पं च तत्तामसमुदाहृतम् नियतं सङ्गरहितमरागद्वेषतः कृतम् अफलप्रेप्सुना कर्म यत्तत् सात्विकमुच्यते यत्तु कामेप्सुना कर्म साहङ्कारेण वा पुनः क्रियते बहुलायासं तद्राजसमुदाहृतम् अनुबन्धं क्षयं हिंसामनवेक्ष्य च पौरुषम् मोहादारभ्यते कर्म यत्तत्तामसमुच्यते मुक्तसङ्गो न हंवादी धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते रागी कर्मफलप्रेप्सुर्लुब्धो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितः कर्ता राजसः परिकीर्तितः अयुक्तः प्राकृतस्तब्धः शठो नैष्कृतिको लसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते। பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா இருந்தது சாண்டிங் இன்னைக்கு. நேத்திக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சாட் பண்ணேன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Thank you, sir. ஸோ பகவான் இந்த 3 விஷயங்கள், ஞானம், கர்மம், கர்த்தா, இந்த 3 விஷயங்களும் எப்படி 3 விதமாக இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் தான் கர்மத்துக்கு தேவை. கர்மங்கள்ங்கிறது நடக்கிறது தான், செயல்கள். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பகவான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். ஞானம், சாத்விக ஞானம் எல்லாமே சமமாக இருக்கிறதுன்னு பாக்குறது, எனக்குள்ள இருக்கிறது தான் உங்களுக்குள்ள இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது தான் ஞானம், சாத்விக ஞானம். தனித்தனி அலைகளின் துளிகளா பார்க்கறது ரஜசிக ஞானம். அதே மாதிரி கர்மா, எனக்கு என்ன நடக்கிறதோ அதாவது இன்னொருத்தருக்கும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறது அது சாத்விகம். விதிகள் படி நடக்கிறது, பிணைப்பில்லாமல் நடப்பது அது சாத்விகம். அதே மாதிரி கர்த்தா, பிணைப்பில்லாமல், அகங்காரம் இல்லாமல், திருப்தியோடும் உற்சாகத்தோடும் இருக்கிறது, எல்லாமே சமத்துவமா பார்க்கறது, அந்த மாதிரியான கர்த்தா சாத்விக கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்னும் 2 விஷயத்த கொண்டு வர, புத்தி அப்புறம் திருப்தி, இது 2யும் கொண்டு வர. 29வது ஸ்லோகம்
புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. புத்தே அறிவாற்றல், பேதம் விதங்கள், திருதே உறுதி, ச இவ மற்றும் கூட, குணதः குணங்கள் படி, திரிவிதம் மூன்று விதம், ஸ்ருணு கேள், புரோச்சியமானம் கூறப்படும், அசேஷேன முழுதாக, பிருத்தக்த்வேன வேறுபாடுகளுடன், தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். குணங்களின்படி அறிவாற்றல், அதாவது புத்தி, புரிஞ்சுக்கிற ஆற்றல், புரிதல் மற்றும் உறுதிப்பாடு, அதான் திருதி, மூன்று விதம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை மற்றும் அதன் வேறுபாடுகளை பற்றி விரிவாக சொல்கிறேன் கேள் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு ஷன்மா பார்க்கலாம். புத்தேர் பேதன், புத்தே இருக்கிறதுனால பூ மேல ஒரு ஆகாத் கொடுத்து புத்தே இல்ல புத்தே, முதல்ல பூ, அப்புறம் இது, அப்புறம் தே, அப்புறம் ரஃபார். புத்தேர் பேதன் திருதேஷ்சைவ, திருதே திருதே இல்ல திருதேஷ்சைவ, தேஷ்சை தேமில் ஆகாத் கொடுத்து புத்தேர் பேதன் திருதேஷ்சைவ குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு. குணதஸ்திரி இத்திர மூணு இருக்கு. குணத எல்லாமே குறில் எழுத்துகள். குணதஸ்திரிவிதம் ஸ்ருணு, தம் ஸ்ருணு. प्रोच्यमानमशेषेण, प्रोच्य प्रो மேல் ராகாத் கொடுத்து प्रोच्य मानम மா நெடில் எடுத்து நம ஷேஷேண, ஷே அப்புறம் ஷே, முதல்ல ஷ நாக்கம் அடிச்சுண்டு, அப்புறம் ஷே நாக்க நீட்டம் வாச்சுண்டு. प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. पृथक அப்புறம் அது இக்கு இத்துவ மூணு ஜாயிண்ட் ஆறுது. पृथक्त्वेन धनञ्जय. भुवना जी बुद्धेर्भेदं धृतेश्चैव गुणतस्त्रिविधं शृणु प्रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय. பியூட்டிஃபுல். இந்த பிருத்தக்த்வேன கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாக்கி எல்லாமே ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். ஸோ இந்த மூன்று ஞானம், கர்மம், கர்த்தா, இந்த மூன்றுக்கும் மூன்று விதமான குணங்களை பத்தி பகவான் சொன்னார். 9 விதமாக சொல்லியிருக்கிறது வரைக்கும். இந்த மூன்று விஷயங்கள் ஞானம், கர்மம், கர்த்தா, அதோடு 3 குணங்கள், 9 விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கார். இங்க ஒரு மனிதனின் பர்சனாலிட்டி, ஒரு மனிதன் அப்படின்னா அதுவும் பிரகிருதியோட சேர்ந்ததுதான். ஆனா அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த பர்சன், அந்த ஒரு மனிதன், அந்த மனிதர் தன்மைக்கு மூலமாக இருக்கிறது 2 விஷயத்தை பத்தி சொல்ல. புத்தேர்பேதம், புத்தி புரிதல், புரியுமாற்றல், அறிவாற்றல், ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்றது, அது புத்தி. இந்த உலகம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. இந்த உலகம் எப்படி ஓடிட்டு இருக்கு, இந்த உலகத்திலேருந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, எந்த மாதிரியான கஷ்டங்கள், அதான் புரிய வேண்டியது. ஏன்னா அந்த ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தா, ஒரு கஷ்டம் இருந்தா, ஒரு ஒரு பிரச்சனைன்னு இருந்ததுன்னா அது என்னங்கிறது புரிந்தால்தான்
அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு அந்த எந்த தீர்வோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால நடந்துக்க முடியும். அப்பதான் அந்த பிரச்சனை தீரும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகளை தினமும் எப்பொழுதும் ஃபேஸ் பண்றதுதான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான மனிதனா இருந்தாலும் அவளுக்குன்னு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் தானாக வந்துட்டு இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு வர வேண்டாம், கவலையப்பட வேண்டாம். பிரச்சனைகள் உங்ககிட்ட தேடின்னு வரும். ஐயோ இந்த பிரச்சனை முடிஞ்சிடுத்தே, இந்த பிரச்சனை முடிந்த பின் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியே வர வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு வந்துதான் சேரும். உங்களுக்கு பக்கத்துல இருக்க இந்த உலகத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை எப்பொழுதும் வந்துட்டே இருக்கும். இந்த இந்த சமாஜத்தினால ஒரு பிரச்சனை வரலாம், நம்மளோட சொசைட்டில இருக்க நம்ம பில்டிங்ல எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், தன்னோட வீட்டில இருந்து பிரச்சனை வரலாம், தன்னோட உற்றார் உறவினர்கள்ட்ட இருந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கலாம். சரி, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே பிரச்சனை கொடுக்கல அப்படின்னா வேலையில இருந்து பிரச்சனை வரலாம், ஆபீஸ்ல இருந்து பிரச்சனை வரலாம், தன்னோட நண்பர்கள்ட்ட இருந்து பிரச்சனை வரலாம், தன்னோட எதிரிகள்ட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வரலாம். சரி, அது இல்லாம இல்லை அப்படின்னா நேச்சர்ல இருந்து நமக்கு சுத்தி இருக்கிற இந்த காத்து இருக்கே அதுல இருந்து பிரச்சனை வரலாம், குளிரலாம், வெயில் அதிகமா இருக்கலாம், மழை பெய்யலாம், ஃப்ளட் ஆகலாம், அதுல இருந்து பிரச்சனை வரலாம். அதுவும் இல்லையா, உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே ஒண்ணுமே இல்லை, நான் எங்கேயுமே வெளியில போல, குளிரும் கிடையாது, மழையும் கிடையாது, யாரும் கிடையாது அப்படின்னா இந்த பூமியே அர்த்குவேக்காய் அதுல விழுந்து நமக்கு பிரச்சனை வரலாம். பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் மிக எப்பொழுதும் இருக்கிற ஒரு விஷயம், யாருக்கும் இருக்கிற விஷயம். என்னன்னா பிரச்சனை, ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ஃபேஸ் பண்றதுதான் வாழ்க்கை. சோ ஒரு பிரச்சனைன்னு நமக்கு வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த பிரச்சனை என்னங்கிறது புரியறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். என்ன பிரச்சனை, அதோட டெப்த்ல போனோம். இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது, ஏன் வருது, அந்த பிரச்சனை என்ன? காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிறச்சும் யாராவது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டான்னா, மேத்ஸ் கொஸ்டின், பிசிக்ஸ் கொஸ்டின் எதுவா இருந்தாலும் முதல்ல அந்த கேள்வியை புரியறது தான் முக்கியம். கேள்வியை புரிய முடியலன்னா ஏதாவது ஆன்சர் கொடுத்தோம்னா அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அந்த கேள்வி என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல தான் பதில் அளிக்க வேண்டும். அது போல வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனை பத்தி டீப்பா எங்கேருந்து வருது, அதோட டேட்டா இதுலதான் இருக்குமே, அது இங்க என்ன, அதோட குணம் என்ன, அந்த பிரச்சனை எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லா டீடைல் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கான பதில் கிடைக்கும். பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியாமலே சும்மா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம ரொம்ப தீவிரமா இதுலயாவது உழைக்கிறோம் அந்த பிரச்சனைக்காக அப்படின்னா அந்த பிரச்சனை தீரவில்லையே அப்படின்னா, ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை என்னன்னு புரியல. அதனால் நீங்க பண்ற அதுக்கான பிரயத்தனங்கள் சரியான பிரயத்தனங்கள் இல்லை. அந்த பிரயத்தனங்கள் தான் அதுக்கான தேர்வு இல்லை. அதுக்கு அந்த பிரச்சனைக்கான ரியல் ஆன்சர் வேற எங்கேயோ இருக்கு, நீங்க வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. சோ அதெல்லாம் அப்படி போக வேண்டாம் அப்படின்னா அந்த பிரச்சனையை முழுதாக புரிந்துக்க வேண்டும். அந்த புரிதல், அந்த ஆற்றல், அதுதான் புத்தி. சோ அந்த புத்தி முதல்ல வந்தப்புறம் அந்த புத்தி யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமுக்கான ஒரு 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 ஆன்சர், ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சுண்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம நடந்துக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நடந்துக்கிறதுக்கு திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த திருப்தி, அந்த உறுதிப்பாடோட அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். அந்த சொல்யூஷன் கிடைச்சிருத்து, அந்த ப்ராப்ளம் நமக்கு புரிஞ்சுடுத்து என்னங்கிறது, அதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் அது சரியா நடக்கணும்னா அது உறுதியோட
அதுல இருந்து அசையாம அந்த சொல்யூஷன் பின்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அது எப்படி அதுக்கான தேர்வு இருக்கோ, எதுக்கு அதுக்கான இது பதில் இருக்கோ, அந்த பதிலுக்கு தகுந்தாப்புல நம்ம உறுதியோட நடந்துக்கணும். ஏன்னா உடனே நம்ம அந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணோம்னா நமக்கு அதோட ரிசல்ட் வராது. ரிசல்ட் வரதுக்கு நேரம் ஆகலாம். ஆனா விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் திருப்தி. சோ இந்த ரெண்டு விஷயம் பகவான் சொல்றார். புத்தி, இன்னொன்னு திருப்தி. இது ரெண்டும் சேர்ந்தால்தான் உலகத்தின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். சோ அந்த புத்தியும் திருப்தியும் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புலதான் உங்களுக்கு பந்தம் கிடைக்க போறதா, உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போறதாங்கிறது நிச்சயமாறுது. ஏன்னா அந்த கர்த்தா, கர்மா, ஞானம் அதெல்லாம் அறிய தேவையானது. அதுக்கு தகுந்தாப்புல பண்ணாதான் கிடைக்கும். அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறமா அதெல்லாம் சொல்யூஷன் கிடைச்ச அப்புறமும் நம்மளோட புத்தி தான் அதை புரிஞ்சு வச்சுண்டு, நம்மளோட திருப்தி தான் அதை உறுதிப்பாடோட பண்ண வைக்கும். அதனாலதான் பகவான் இந்த ரெண்டு விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்கார். புத்தியும் பேதம், புத்தியும் திருப்தியும். பகவான் வந்து கர்த்தா, கர்மா, ஞானம் இந்த மூன்று விஷயங்களையும் சொன்னார். சாத்விகம் எது, ராஜசீகம் எது, தியானம். ஆனா அதை பண்றதுக்கு, அந்த கர்மாவை பண்றதுக்கு கருவிகள் தேவை. இந்த உடம்பு தான் அதோட கருவியா இருந்தாலும் அந்த உடம்புலயே முக்கியமானது இந்த புத்தி தான். அதனால புத்தி எடுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த புத்தி தான் அதை கைடு பண்றது. இப்படி பண்ணு அப்படிங்கிறது. அந்த நீர் தாகம் அடிச்சா நீர் குடிக்கணும், நீர் குடிக்கிறது தான் அந்த செயல், அந்த நீர் குடிக்கிறது இந்த தேகம் அப்படின்னு இருந்தாலும் அது எல்லாத்தையும் இணைத்து வச்சு பண்ண வைக்கிற வேண்டிய விஷயம் இந்த புத்திட்ட இருக்கு. அந்த புத்தி தான் சொல்லுது, அது சூடா இருக்கு அந்த அந்த டம்ளர், அதை கொஞ்சம் மேலாப்ல பிடிச்சுக்கோ, அப்புறம் அதை இப்படி டில்ட் பண்ணு, இதெல்லாம் புத்தி தான் சொல்றது. அந்த புத்தி இதுதான் மெயின் கருவி. அதனால்தான் புத்தி எடுத்துட்டு இருக்க. அந்த புத்தி மட்டும் போராது, அதோட திருப்தியும் சேவை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடோட பண்ணால்தான் உங்களுக்கு அந்த கர்மத்துக்கான சரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ரெண்டையும் கொடுத்துட்டு இருக்க. ஏன்னா திருப்தி அவ்வளவு முக்கியமானது. शनै शनै रुपरमे बुद्ध्या धृति गृहीतया, बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानं नियम्य च मन उறுதி. शनै शनै रुपरमे மெல்ல மெல்லமாக புத்தி மூலம் மனதை விலக்கிவிடு. சோ அந்த திருப்தி புத்தியும் ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு இருக்கார். சோ இந்த மூணு குணங்களையும் தாண்டி போனோம்னா இந்த புத்தியும் திருப்தியோடும் இந்த அதோட மூன்று விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எது சாத்விக புத்தி, எது சாத்விக திருப்தி, எது ராஜசீகம், எது தாமசீகம் அப்படின்னு புரிஞ்சுண்டு சாத்விக புத்தியும் சாத்விக திருப்தியும் நம்ம மேலோக்கி கொண்டு வந்தோம்னா நமக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த கர்மாத்துக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தனஞ்சய அப்படிங்கிற அர்ஜுனனை தனஞ்சயன அர்ஜுனன் வந்து பாண்டவர்கள்லாம் ராஜசூய யஜ்யம் பண்றச்ச அதுக்காக அர்ஜுனன் பக்கத்துல இருக்கிற ராஜாக்கள்கிட்ட எல்லாம் நிறைய தனங்களை கொண்டு வருகிறான். அதனால்தான் அவர் பேர் தனஞ்சயன். ஆனா பகவான் இங்க சொல்றார், அந்த தனம் நிஜ தனம் இல்ல, இந்த மூன்று குணங்களையும் தாண்டி போறது அதுதான் நிஜமான தனம். அதனால்தான் பகவான் அவனை தனஞ்சய அப்படின்னு. புத்தேர் வேதம் திருதேஷ்சைவ குணதஸ்திரீன் விதம் சுணு. மூன்று விதம் இருக்கு புத்திக்கும் திருப்திக்கும், அது என்னிடம் கேளு அப்படின்னு பகவான் சொல்றார்.
சோ புத்தி சைவ அப்படிங்கிற திருதி ரெண்டுமே தான். திருதி நம்மளோட புத்தியோட ஒரு பங்கமா இருந்தாலும் அது தனியா நம்ம கவனிக்கணும். எந்த மாதிரியான, ஏன்னா புத்தி இது மாதிரி பண்ணு அப்படிங்கும். ஆனா நமக்கு உறுதிப்பாடு இல்லைன்னா அது பண்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு வேற ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவோம். காலம்பரை ஏந்து கடிச்ச ஒரு சாத்விக குணத்தோட இன்னைக்கு பகவான் மேலே முழுசா லயம் பண்ணணும், வேறு எந்த தோட்டமே வரக்கூடாது நமக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் பண்ணிட்டு அப்புறம் சடனா குக்கர் சத்தம் கேட்கறதே, சாப்பாடு பண்ணுமே அப்படிங்கிற மனச பகவானையே பார்த்துட்டு இருக்கும், கண்கள்லாம் பகவானை பார்த்துட்டு இருக்கும், வாயால அந்த ஸ்லோகம் கூட கடகடன்னு வந்துட்டு இருக்கும். ஆனா மனது திருப்தி இல்லாம உறுதியோட இல்லாம கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்கும். சோ அந்த திருப்தி ரொம்ப முக்கியமானது. அதுக்கா புத்தி திருப்தி ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கார் பகவான். இந்த ஸ்டெடினஸ் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. சோ அதனால பகவான் இந்த ரெண்டு விஷயங்களையும் 3 விதங்களையும் சொல்றேன். பிருத்தத்வேன, பிருத்தத்வேன அதோட பலவிதமாக இருக்கிறதே, எந்தெந்த விதமாக இருக்கிறதோ, எந்தெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே புரோச்சியமா நஷ புரோச்சியமா நமசேஷேன, முழுதாக அசேஷேன அதை நான் உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. ஞானம் கர்மா கர்த்தா. ஞானம் தூண்டுறது ஒரு கருத்து, ஒரு செயலை பண்றதுக்கு. கர்த்தா அந்த செயலை பண்ற. இந்த 3 விஷயமும் 3 விதமாக 3 குணங்களுக்கு தகுந்தாப்புல இருக்கு. கர்த்தாக்கு கர்த்தா தான் அந்த கர்மங்களை ஞானம் மூலம் பண்ணாலும் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் வரலை. அதனால்தான் இங்க புத்தி கொண்டு வர. புத்தி இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. புத்தி இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு அதை திருப்தியோட பண்ணணும், ஒரு உறுதிப்பாடோட பண்ணணும். அப்பதான் நம்மளோட என்ன கோலோ என்ன நோக்கமோ அது நமக்கு கிடைக்கும். சோ அந்த ஞானம், அதாவது இந்த தண்ணி குடிச்சா இந்த தாகம் போகுங்கிற அந்த ஞானம், தண்ணி குடிக்கிறது தான் கோலா இருந்தாலும் அது எப்படி பண்ணணுங்கிறது புத்தி சொல்றது. திருப்திங்கிறது அந்த எந்த பிளான் கொடுக்கறதோ அந்த புத்தி, இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்றது திருப்தி. இதான் நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கோ ஆன்மீக பாதையிலும் இதுதான். ஞானம் பகவானை எப்படி பகவானிடம் சேரணுங்கிறது தான் மோட்சம். புத்தி அதுக்கான வழியை தருது, காண்பிக்கிறது. அதை எப்படி பண்ணணுங்கிறது அது புரிஞ்சுண்டு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுட்டு இருக்கு. அந்த எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்ச அப்புறம் இது பண்ணுங்கிற ஒரு பிளானை கொடுக்கறது. ஆனா அந்த திருப்திங்கிறது அதை உறுதிப்பாடோட அந்த பிளானை ஃபாலோ பண்றது. அப்பதான் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதான் ஆன்மீக பாதையில சோ அதனால பகவான் சொல்ற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. புத்தியும் திருப்தியும் அதோட 3 விதங்களும் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்ற பகவான் 30வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். பிரவருத்தை ச நிவருத்தை ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷை ச யா வேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. பிரவருத்தின் ஈடுபாடு, எதை செய்யணுமோ, ச மற்றும் நிவிருத்தின் ஓய்வு, எதை விடணுமோ, ச மற்றும் காரிய அகாரிய கடமை மற்றும் கடமை இல்லாதது, பயா அபயே பயம் பயமின்மை, பந்தம் மோக்ஷம் பந்தமும் மோக்ஷமும், ச மற்றும் யா எது வேத்தி அறிந்து கொள், புத்தி அறிவாற்றல்,
சா அது, பார்த்த அர்ஜுனன் சொல்ற சாத்விகி சாத்விகமானது. எந்த அறிவாற்றல், எந்த புரிதல், எந்த அண்டர்ஸ்டாண்டிங், எந்த புத்தி, ஈடுபாடு மற்றும் ஈடுபாடின்மை, கடமை மற்றும் கடமை இல்லாது, பயம் மற்றும் பயமின்மை, பந்தம் மற்றும் மோட்சம் பற்றி அறியுமோ அது சாத்விகம். எது கிளியரா இதுதான் இது இது இல்லை அப்படிங்கிறது எது புரியுறதோ அதுதான் சாத்விகமான புத்தி அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். பிரவருத்தை ச நிவృத்தை ச. இப்பக்கு எல்லாருக்குமே இந்த 18வது அத்தியாயத்தோட நம்ம பிரேயரா இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியும். பிரவருத்திம் இல்ல விருத்திம். பிரவருத்தை ச நிவృத்தை ச கார்யா கார்யே பயா பயே बंधम मोक्षैच बंधम मोक्षैच यावेति. बंधम ब मिल रहा, मोक्षम मो मिल रहा, च यावेति इருக்கு இத்தன்த வேத்தி बुद्धिस्सा बुद्धि भूमि रागा बुद्धिस्सा पार्थ सात्विकी. कामेश्वरी जी, जय श्री कृष्ण. ऐसे कृष्ण जी. प्रवृत्तिंच निवृत्तिंच कार्या कार्ये भया भये बंधं मोक्षं च या वेत्ति बुद्धि सा पार्थ सात्विकी. மோக்ஷம் சொல்லு, அது மோக்ஷை ஞ வரணும், ச வரதுனால பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா வந்து த ப அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹ ஓகே சார். பாக்கி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லிட்டா சார். இல்லைங்களேன். बंधं मोक्षं च या वेत्ति बुद्धि सा पार्थ सात्विकी. பியூட்டிஃபுல்லி. Thank புத்தி you, sir. பார்த்த கண்டின்னு பார்த்துக்கோங்க. பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா வந்து பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச. எது செய்யணும், Okay, எதை விட்டுறணும். எது செய்யணும், காரியங்களை செய்யறது. எந்த ஒரு காரியமும் அதோட பலனை எதிர்பார்த்துன்னு இது பண்றோமோ அது நமக்கு பகவான் அடையணுங்கிற நோக்கத்தை எடுத்துன்னு போகாது. அது வந்து மெடிடேஷனா இருந்தாலும் சரி, பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, மெடிடேஷன் பண்றோம்னு ஒரு கார்னர்ல உட்கார்ந்து பகவானை நினைச்சிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஆனால் அதோட அதுல இருந்து வர பலனுக்காக இது பண்ணிட்டு இருந்தோம்னா, அதோட பலனை நினைச்சுட்டு அதுல இருந்து நமக்கு புகழ் கிடைக்கும், நம்ம பாரு எவ்வளவு அழகா மெடிடேஷன் பண்றா, எவ்வளவு பக்தியோட இருக்கா அப்படிங்கிற நம்மள எல்லாரும் நினைச்சுக்கணுமே அப்படின்னு அந்த விஷயங்கள் பண்ணாலும் அது நமக்கு பகவான் கிட்ட அழைச்சிட்டு போகாது. அதை விட்டுறணும். எதை பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெரியறது. காரியா அகாரியா, எது தன்னோட கடமை, எது அகாரியம், எது கடமை இல்லை அப்படிங்கிறது புரியுறது. எது நமக்கு சாஸ்திர பிரகாரம் கொடுத்திருக்கோ, நம்மளோட ஆசிரமம் பிரகாரம், நம்மளோட வர்ணத்தை பிரகாரம் எது செய்யணும் சொல்லியிருக்கோ அது கர்மம், அது காரியம். அகாரியம் அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். சாஸ்திரங்கள்ல எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, நம்மளோட வர்ணமும் நம்மளோட ஆசிரமம் இல்ல, அதுக்கு தகுந்தாப்புல எந்த காரியங்கள் இல்லையோ அதெல்லாம் அகாரியம். எந்த கர்மங்கள் நமக்கு சாஸ்திரங்கள் பிரகாரம் பண்ண சொல்லியிருக்கோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த பிணைப்பிலேருந்து வெளியில வந்துடும். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நம்ம பண்ணினால் நமக்கு மோட்சம் கிடைக்காது, நமக்கு திருப்பியும் இந்த பிணைப்புல தான் வந்து மாட்டிப்போம். பயா அபயே, பயம் எந்த ஒரு காரியம் பண்றதுல நமக்கு பயம் வருதோ, அண்ட் எந்த ஒரு காரியம்லாம் நமக்கு ஃபியர்லெஸ்ஸா பயம் இல்லாம பண்றோமோ
பயம்ங்கிற ஒரு விஷயம் ஏன் வருதுன்னா, நமக்கு ஏதோ ஒரு திருட்டுத்தனம் இருக்கிறதுனால தான் பயம் வருது. அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பலனை எதிர்பார்த்துன்னு ஏதாவது பண்ணோம்னாலே அந்த ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு திருடல் மாதிரி இருக்கும். ஐயோ! நமக்கு கிடைக்கணுமே, நமக்கு கிடைக்கணுமே, இப்படி பண்ணாதானே, நம்ம இப்படி போட்டாதானே, இப்படி படிச்சாதானே, இப்படி பண்ணாதானே நமக்கு அந்த பலன் கிடைக்கும். அப்படிங்கிற அந்த பயத்தோட பண்றோம். எனக்கு அந்த பலன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. எனக்கு அந்த பலன் எனக்கு இல்லை. அந்த பலன் எல்லாமே உலகத்துக்குத்தான் அப்படின்னு நினைச்சுன்னு ஏதாவது ஒரு காரியம் நினைச்சு ஃபியர்லெஸ்ஸா இருப்போம். பயமே இருக்காது. சோ பயம், அபயம். எந்த மாதிரி கர்மங்கள்ல பயமும், எந்த மாதிரி கர்மங்களும் அபயமா பண்றோம் அது புரிஞ்சுக்கோ. பந்தம் மோக்ஷைச்ச யாவேத்தி. சோ எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நமக்கு பந்தம் கிடைக்கிறதோ, எந்த மாதிரியான விஷயத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு புரியுறது. தானம், தபஸ், யஜ்ஞம் எது பண்ணாலும் அதுல இருக்கிற பலனுக்காக, அதுல இருந்து நமக்கு நல்லது ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது, அது நமக்கு பந்தத்துக்கு தான் இழுத்துன்னு போகும். வெறும் பகவான் மேல முழு மனதோட இருந்தோம்னா அது மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகுது. நம்ம மனிதன் நினைக்கிற விதமே தனி. நான் டிபெண்டா இருக்கேன், ஏன்னா எனக்கு இதெல்லாம் இல்லையே அதனால நான் டிபெண்டா இருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம். ஒரு குழந்தை சொல்றது, எனக்கு வந்து பணம் இல்லை அதனால தான் எங்க அம்மா அப்பா மேல நான் டிபெண்டா இருக்கேன். பட் அந்த பணம் பெருசாயாச்சு, தன்கிட்ட ஒரு கொஞ்சம் பணம் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் இல்லையே அதனால நான் இன்னும் டிபெண்டா இருக்கேன். என்னோட ஆபீஸ் போக வேண்டி இருக்கு, கர்மமேனு போறேன், ஏன்னா நான் டிபெண்டா இருக்கேன். அந்த வேலையில இருந்து வர எனக்கு பணத்துக்கு மேல நான் டிபெண்டா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்டுனா நான் இண்டிபெண்டா ஆயிடுவேன் அப்படின்னு தான் மனசு எப்பொழுதுமே, எந்த சாதாரண மனிதனா இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பான். ஆக்சுவலி உல்டா. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம இண்டிபெண்டா இருக்கலாம். இது கிடைக்கணுமே, இது கிடைக்கலையே, இது இல்லையே அதனால நான் டிபெண்டா இல்ல, இதெல்லாம் இல்லன்ட்ட அப்படிங்கறது தானே இண்டிபெண்டன்ட். என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஐ எம் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எவ்ரிதிங், அப்படித்தானே ஆகுது. ஆனா நம்ம யோசிக்கிறது எப்பொழுதுமே உல்டா. என்ன யோசிக்கிறோம்? இது இல்லையே அதனால நான் டிபெண்டா இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா அந்த நமக்கு நம்ம புத்தி வந்து எது பந்தம் எது மோட்சம் அப்படின்னு நமக்கு புரியாம இருக்கு. எது டிபெண்டன்சி எது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை. சோ இதெல்லாம் எந்த புத்திக்கு இதெல்லாம் புரியறதோ அது சாத்விகமானது. புத்திஸ்ஸா பார்த்த சாத்விகி. சோ பிரவருத்தி என்ன, நிவൃத்தி என்ன, எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எதை விட்டுடணும், எது பயமானது எது அபயமானது, எது நம்மளை பிணைக்கிறது எது நமக்கு மோட்சம் கொடுக்கிறது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டும். அப்பதான் நமக்கு எல்லாத்தையுமே விட்டுட்டு பகவான்கிட்ட போலாம். அது அது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் புத்தி என்ன இருக்கோ அது சாத்விக புத்தி. சோ இந்த மாதிரி நம்மளோட புத்தி எப்ப நம்மளால யோசிக்க முடியறதோ, எது கரெக்ட் எது கரெக்ட் இல்லை, வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங், எது நமக்கு பயப்படணும் எது பயப்படக்கூடாது, எது நம்மள பந்தத்துல எடுக்கிறது எது நமக்கு மோட்சம் கொடுக்கறது அப்படின்னு நம்மளோட புத்தி அதை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியலன்னா, அந்த விவேகம் இல்லைன்னா, அந்த மாதிரியான ஒரு அறிவாற்றல் இல்லை, அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லைன்னா நம்மளால நம்ம எப்பொழுதும் இந்த ரஜசீகம் தாமசீக கர்மங்கள் எல்லாம் மாட்டின்னு தெரியும். நம்ம வந்து சாத்விக கர்த்தாவா இருந்தாலும் சரி, சாத்விக கர்மங்களை பண்றதா இருந்தாலும் சரி, சாத்விக ஞானமும் நமக்கு இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் அதுக்கெல்லாம் அதெல்லாம் இது பண்ணுங்கிறது சொல்றது, எது பண்ணணும் அப்படிங்கிறது புத்தி தான் தீர்மானிக்கிறது. அந்த புத்தி தான் இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது
இந்த பண்றதுல நமக்கு பயம் இருக்கு, இதுல அபயமா இருக்கு, இந்த பண்ணா நமக்கு மோட்சம் கிடைக்கும், இந்த பண்ணா நமக்கு பிணைப்பு கிடைக்கும், அப்படிங்கறத எல்லாத்தையும் தனித்தனியா எது பார்க்க முடியுமோ அது சாத்விக புத்தி. அந்த சாத்விக புத்தி தான் நமக்கு தேவை அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல ராஜசீக புத்தி பத்தி சொல்றார். யயா தர்மம தர்மைச்ச காரியைச்ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸா பார்த்த ராஜசி. யயா எது தர்மம் தர்மம், அதர்மம் அதர்மம், ச மற்றும் காரியம் செய்ய வேண்டியது, ச மற்றும் அகாரியம் செய்யக்கூடாது, ஏவ கூட, ச மற்றும் அயத்தாவத் குழப்பத்துடன், பிரஜானாதி அறிவது, புத்தி புத்தி, சா அது, பார்த்த அர்ஜுனனை, ராஜசி ராஜசிகம் எந்த புத்தியால் தர்மம் அதர்மம், எந்த ஒரு செயல் செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்பதை அறிவதில் குழப்பம் உள்ளதோ அது ராஜசீகம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். யயா தர்மம தர்மைச்ச, யயா யா தர்மம, தக்கு அப்புறம் ரஃபா, மம ரெண்டு ம வருது, தர்மைச்ச, யயா தர்மம தர்மைச்ச காரியைச்ச காரியமேவ ச, காரியை காரியைச்ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி, அயதா அய தா அய குறில் எழுத்துக்கள், தா நடுவில் எழுத்து, வத் பிர ப அப்புறம் இத்து இப்புற மூணு வருது, அயதாவத் பிரஜானாதி, ஜானா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், இழுத்து இழுத்து சொன்னீங்கன்னா அந்த தி ஷார்ட் ஆயிடும். அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸா பார்த்த, புத்தி பூமியில் ஆகாத் கொடுத்து, புத்திஸ்ஸா பார்த்த ராஜசி. दीपा जी சொல்லலாம். நெக்ஸ்ட் யாருன்னா जया जी சொல்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். யயா தர்மமதர்மைஞ்ச காரியஞ்ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸா பார்த்த ராஜசி. வெரி குட், வெரி நைஸ். காரியஞ்ச, அந்த காரியஞ்ச அது காரியஞ கரெக்டா வரல. நயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸா பார்த்த ராஜசி, அந்த த த அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ, பாக்கி எல்லாம் பர்ஃபெக்டா சொன்னேன். யயா தர்மம தர்மைஞ்ச, எது தர்மம் எது அதர்மம், எதெல்லாம் சாஸ்திரங்கள் பிரகாரம் இருக்கோ, எதெல்லாம் நமக்கு மோட்சத்துக்கு எடுத்துட்டு போகுமோ அதெல்லாம் தர்மம். எதெல்லாம் சாஸ்திர பிரகாரம் இல்லையோ, எதெல்லாம் சாஸ்திரத்துல பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ, அண்ட் எது நம்மளை நரகத்துக்கு எடுத்துட்டு போகுமோ அதெல்லாம் தர்மம். நம்மளோட கர்த்தவியங்கள் எல்லாம் நம்ம பண்றது, நம்மளோட தாய் தந்தைகளை நம்ம பார்த்துக்கிறது, நம்மளோட ஆசிரமத்துக்கு தகுந்தாப்புல தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிறது, நல்ல விஷயங்களை பண்றது, மனிதர்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்துக்குமே நம்மளால என்னெல்லாம் நலம் பண்ண முடியுமோ அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் தர்மம். இன்னொருத்தருக்கு தனக்கான சுயநலத்துக்காக இன்னொருத்தருக்கு தீங்கு விளைவிக்கிறது, இதெல்லாம் அதர்மம். எதெல்லாம் தர்மத்தை க்ஷீணமாக்குறதோ, எதெல்லாம் தர்மத்தை வீக் ஆக்குறதோ அதெல்லாம் தர்மம்.
காரியஞ்சா காரியமேவச்ச. எதெல்லாம் சாஸ்திரங்கள் பிரகாரம், தன்னோட வர்ணங்கள் பிரகாரம், தன்னோட ஆசிரமத்துக்கு பிரகாரம், எந்த மாதிரியான நேரத்துல, எந்த மாதிரியான இடத்தில், எந்த மாதிரியான காரியம் பண்ணணும், எந்த மாதிரியான கர்த்தவியங்கள் நம்மளோட பண்ணணும், அதுதான் காரியம். இதுதான் நம்மளோட கர்த்தவியம். ஆனா எது சாஸ்திரங்கள் பிரகாரம் இல்லையோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ, அதெல்லாம் அக்காரியம். ஏன்னா இந்த வர்ணங்களும் ஆசிரமும் இதே ஒரே காரியம்தான் இருக்கலாம். அது ஒரு வர்ணத்துக்கும் ஒரு ஆசிரமத்துக்கும் சரியா இருக்கலாம், இன்னொரு வர்ணத்துக்கும் இன்னொரு ஆசிரமத்துக்கும் சரியா இருக்காது. பிக்ஷை எடுக்கிறது பிராமணர்களுக்கு காரியங்கள் கரெக்ட் தான். ஆனா அதே பிக்ஷை ஒரு க்ஷத்ரியனோ ஒரு வணிகனோ எடுக்கக்கூடாது. காரியம் கர்ம, அந்த கர்மம் அதுதான், பிக்ஷை எடுக்கிறது தான் கர்மம். ஆனா அது சாஸ்திரங்கள் பிரகாரம் யாரு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் பண்ணணுங்கிறது பார்த்துட்டு பண்றது தான், டிசைட் பண்றது எது காரியங்கிறது எது அக்காரியங்கிறது. அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்ஸா பார்த்த ராஜசி. அந்த ஒரு பிணைப்பினால, ராஜசீக தன்மை இருக்கிறதுனால, அவள்கிட்ட இந்த பேராசையும் ஒரு சமத்துவம் இல்லாம இருக்கிறதும் அவள்கிட்ட மேலோங்கி இருக்கிறதுனால, எது கரெக்ட் எது கரெக்ட் இல்லை, எது 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 பண்ண வேண்டியது எது பண்ணக்கூடாது அப்படின்னு அவளுக்கு புரியவில்லை. முதல் ஸ்லோகம் வந்த மாதிரி எதுல பயம் இருக்கு, எது அபயமா பண்ணணும், எது நம்மளை பந்தங்களுக்கு எடுத்துன்னு போகும், எது மோட்சத்துக்கு எடுத்துன்னு போகும், இதெல்லாம் புரியாம பண்றது. ஒரு மனிதனுக்கோ ஒரு பொருளுக்கோ ஒரு ஒரு மாதிரியான சூழ்நிலைக்கோ ஒரு மாதிரியான ஒரு கர்மங்களுக்கோ ஒரு மாதிரியான செயலுக்கோ ராகம் இருக்கிறதும், அந்த ராகம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரியான, அதனால அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்து மேல நமக்கு ஒரு துவேஷம் இருக்கிறதும், இது ரெண்டும் நம்மளை பிணைப்பில் கொண்டு போறது. பிணைப்புக்கான மூல காரணமே ராகமும் தேசமும் தான். இந்த ராகமும் தேசமும் இருக்கிறதுனால இந்த நிஜமான பகவானை மறந்துட்டு இந்த மாயையான உலகத்தோட நம்ம கட்டின்றோம், அதோட பிணைப்புல இருக்கோம். அந்த பிணைப்பினால எது தர்மம் எது அதர்மம்னு புரியறது இல்லை, எது நம்மளோட டியூட்டி எது நம்மளோட டியூட்டி இல்லைன்னு புரியறது இல்லை. சோ அந்த மாதிரியான யார் யோசிக்கிறாளோ, எந்த மாதிரியான புத்தி இந்த ரெண்டுத்துக்குமே பேதம் கண்டுபிடிக்க முடியறது இல்லையோ, தர்மம் எது அதர்மம் எது, காரியம் எது அகாரியம் எது அப்படின்னு எதுக்கு எந்த புத்தியால தனித்தனியா பார்க்க முடியறது இல்லையோ, அதுல ஒரு குழப்பம் இருக்கிறதோ, அந்த மாதிரியான ஒரு புத்தி ராஜசீகமான புத்தி. பகவான் சொல்றார் எது சாத்விகமான புத்தி, அது கிளியரா சொல்லுறார் பகவான். அதே மாதிரி ராஜசீகமான புத்தி அவ்வளவு கிளியரா இல்லை. அதாவது ஒருத்தருக்கு சடனா நமக்கு புரியாது எது எது எப்படி பண்ணணும் அப்படின்னு, எது நம்மளோட காரியம் எது நம்மளோட அக்காரியம் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. தர்மம் எது அதர்மம் எது, காரியம் எது அக்காரியம் எது. ஆனா அதுக்கு அது அந்த மாதிரியான ஒரு டிஸ்டிங்ஷன் கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மியூசிஷியனா இருந்தாலும் கடும் முயற்சி பண்றதா, நம்மளாலையும் பாடுறோம் நம்மளும் பாடுறோம். ஆனா அது நமக்கு ஒரு மியூசிஷியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கடும் முயற்சி, நல்ல குரு முதல் முக்கியமானது. ஒரு நல்ல குருட்ட நுணுக்கமா அந்த மியூசிக் கத்துந்து பயிற்சி பண்றா, அப்பதான் இந்த ஸ்துதி இங்கதான் இருக்கணும், இதுதான் கரெக்ட். அந்த கொஞ்சம் வெளியில வந்துட்டா அந்த ஸ்துதி சரியில்லை, இந்த ராகமே மாறிடுறது, இந்த ராகம் பாடுறச்சு இந்த மாதிரியான ஸ்துதிதான் வரணும் அப்படின்னு புரியுது. அதே மாதிரிதான் இதுதான் கரெக்ட் இதுதான் கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு தின் லைன் தான் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது புத்தி தான். அந்த மாதிரியே புரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா சாத்விக புத்தி. அது புரியாத ஒரு குழப்பத்துல சா
அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சொல்றதுக்கே இங்கேயா அங்கேயா தேவண்டி பண்றோம் இல்லையா? ஏன்னா அந்த குழப்பம் இருக்கு மனசுல. சா வருதில்லை, அது பண்றதுக்கு நிறைய உழைப்ப வேண்டியிருக்கு. சோ அந்த மாதிரிதான் இந்த புத்திக்கும், இந்த ராஜசீக புத்தி இந்த அந்த குழப்பத்திலேயே இருக்கும். சோ எது நம்மளோட தர்மம், எது அதர்மம் அப்படின்னு நல்லா கத்துக்கணும் ஒரு நல்ல குருட்ட. இதுதான் எத்திக்ஸ், இது எத்திக்ஸ் இல்லை, இதான் மாரல், இதான் இம்மாரல் அப்படின்னு நமக்கு புரியணும். ஏன்னா அது புரியலன்னா குழப்பத்தோடயே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம திருப்பி திருப்பி அந்த பந்தங்களும் பிணைப்பிலும் தான் மாட்டின்னு இருப்போம். மோட்சம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கிளியரா இதான் தர்மம், இது அதர்மம்ங்கிறது புரியணும். அதுதான் ராஜசீக தர்மம், ராஜசீக புத்திக்கும் சாத்விக புத்திக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். தாமசிக புத்தி பத்தி பகவான் சொல்றார், அதர்மன் தர்மமிதியா மன்யதே தமசா விருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்திஸ்ஸா பார்த்ததாமசி. அதர்மம் அதர்மம் தர்மம் தர்மம் இதி இவ்வாறு யா எது மன்யத்தே கருதும் தமச இருளில் ஆவிருத்தா சூழ்ந்த சர்வ அர்த்தான் எல்லா விதத்திலும் எல்லா விஷயமும் விபரீதான் எதிர்மாறாக ச மற்றும் புத்தி புத்தி சா அது பார்த்த அர்ஜுனா தாமசி தாமசீகம் இருட்டில் சூழ்ந்த எந்த புத்தி தர்மத்தை அதர்மமாக மற்றும் எல்லா விஷயம் அதற்கு எதிர்மாறாக கருதுகிறதோ அது தாமசீகம் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒரு விஷயம் பார்க்கலாம். அதர்மன் அத ரெண்டுமே குறி எழுத்துக்கள், தக்கு அப்புறம் ரெஃபார் கொடுத்து அதர்மன் தர்மமிதியா தர்மமிதி எல்லாமே குறி எழுத்துக்கள். தர்மமிதி அதுல மீ இழுத்துடக்கூடாது, ஏன்னா மீனிங் மாறிடும். தர்மமிதியா மன்யதே ஆகாத் கொடுத்து மன்யதே தமசா விருதா தமசா எல்லாமே தம குரல் எழுத்துக்கள், சா நெடில் எழுத்து, தனித்தனியா சொல்லணும். சாவிருத்தா இல்ல, சா விருதா தனித்தனி எழுத்துகள். மன்யதே தமசா விருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச சர்வா சகப்ரஃபா வார்த்தா வாகப்ரஃபா சர்வார்த்தான்வி தான்வி தாமில் ஆகாத் கொடுத்து சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச விப எல்லாமே குறில் எழுத்துகள். ரீ நடில் எழுத்து. தாம்ச்ச தாக்கு அப்புறம் அவங்க கொடுத்துட்டு தாம்ச்ச வேண்டாம், தாம்ச்ச சொல்லலாம். சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்திஸ்ஸா புத்தி பூமியில் ஆகாத் கொடுத்து புத்திஸ்ஸா பார்த்ததாமசி. जयंती जी, कला जी, अधर्मं धर्ममितिया मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतांश्च बुद्धिः सा पार्थतामसि. Beautiful, very nice. இந்த புத்திஸ்ஸா அந்த பூ மட்டும் கொஞ்சம் இந்த 4வது ப மாதிரி காலம் விழுந்து ரொம்ப துளியா, நான் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன்ல. சூப்பர்வா சொன்னேன், ரொம்ப அழகா இருந்தது. அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசா விருதா. எது தர்மம், எது நம்ம சாஸ்திர பிரகாரம் இருக்கோ, நம்மளோட ஆசிரம பிரகாரம், நம்மளோட வர்ணங்கள் பிரகாரம், அதுக்கு உல்டாவா பண்றது.
பகவானை மதிக்கிற தவிர மதிக்காம அவமதிக்கும் மாதிரி பண்றது. தன்னோட தந்தை தகப்பனார் குரு மகான்கள் எல்லாரையும் அவமதிப்பு பண்றது. தப்பான விஷயங்கள் அதைதான் நல்லது அப்படின்னு நினைச்சுட்டு பண்றது. அதர்மத்தை தர்மம் என்று நினைச்சுட்டு பண்றது. சோ அதர்மத்தை தர்மமா நினைச்சுட்டு பண்றது. இது தமசாவிருத்தா. இது தமச குணத்துல இருக்கிறவா. சர்வார்த்தான் விபரீதாம்ச, எல்லாமே விபரீதமா பண்றது. இந்த உடம்புதான் நான், இந்த அழியப் போகிற இந்த உலகம், இந்த அழியப் போகிற இந்த பொருள்கள், இதெல்லாம் தான் நிஜம். பகவான்கிறது ஒண்ணும் கிடையாது. நான் இங்க வந்திருக்கேன், வந்துட்டு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத அனுபவிக்காம சும்மா அடுத்த ஜென்மத்துல என்ன கிடைக்கும்னு சிண்டா நம்ம போராடுறது. இந்த ஜென்மத்துல எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு உள்டாவா நினைச்சுக்கிறது. எல்லாமே விபரீதமா எது எப்படி நினைச்சுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றது. தப்பான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைச்சுன்னு பண்றது. மது அருந்துதல், சிகரெட் குடிப்பது, இதெல்லாம் தப்பான விஷயங்கள். ஏன்னா ஏன் தப்புன்னா அதுல இருந்து பகவான் இதெல்லாம் பண்ணாதேன்னு அப்படின்னு சொல்லல. அதுல ரெண்டே விஷயம். ஏன் தப்புங்கிறதுக்கு ஒரே இதுதான். ஏன்னா அதெல்லாம் பண்ணோம்னா நம்மளோட மனது மேல நமக்கு கட்டுப்பாடு இல்லைங்கிறது உறுதியா இருக்கு. இன்னொன்னு, நம்மளோட பகவான் என்ன சொல்லிருக்கார், என்னை தவிர வேற எதுவுமே உனக்கு மனசுல வரக்கூடாது, அப்பதான் நீ என்னை அடைவாய் அப்படின்னு ஒரு நோக்கத்துல நம்ம இருக்கிறச்ச இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணோம்னா மனசு பகவான் மேல எப்படி போக முடியும் அந்த சமயத்துல? ஏன்னா மனது நம்ம கட்டுப்பாடுலயே இல்லை. திருதி ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பகவான் அடிச்சு சொல்லிட்டு இருக்கார். அந்த திருத்தியே இல்லாம போயிடும். அந்த திருத்தி இல்லாத சமயத்துல நமக்கு எப்படி பகவான் கிடைப்பார்? அதனால இதெல்லாம் தப்பானது. ஆனால் இந்த தமச குணத்துல இருக்கிறவா இதுதான் நிஜம் அப்படின்னு நினைச்சுட்டு இதை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு வேற எல்லாம் பகவான் எதுக்கு அடையணும் அப்படின்னு விபரீதாம்ச நேர்மாறாக யோசிக்கிறது. விநாசகாலே விபரீத புத்தி. விபரீத புத்தி அதேதான் இங்கும். விபரீதாம்ச சர்வார்த்தான் விபரீதாம்ச விநாசகாலே விபரீத புத்தி. ஏன்னா விநாசம் ஏத்தாப்புல இருக்கிறச்சதான் இந்த புத்தி விபரீதமா நினைத்துக்கும். எது செய்யக்கூடாதோ அது செய்யும். ராவணன் எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பக்தனா இருந்தாலும் சரி, அவனுக்கு விநாச காலம் வந்ததுனால அவன் புத்தி விபரீதமா போச்சு. புத்தி நாசாத் பிரணஷ்யதி. புத்தி நஷ்டமான பிரணஷ்யதி, அழிவுதான். புத்தி நஷ்டம்ங்கிறது தமசீக புத்தி. தாமசீக புத்தினா என்ன? அதர்மத்தை தர்மம் என்று நினைச்சு பண்றது. எதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிக்கூட எக்ஸாக்டா விபரீதாம்ச எதிர்மாறாக பண்றது. அது ஏன் பண்றோம்? இருட்டுனால. இப்ப ஒரு 3 ரூம் வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த 3 ரூம்லயும் ஒரு 100 வாட் பல்ப போடுறோம். ஒரு ரூம டெய்லி தொடச்சு கிளீன் பண்றோம். இன்னொரு ரூம வாரத்துக்கு ஒரு நாள் கிளீன் பண்றோம். இன்னொரு ரூம மாசக்கணக்கா கிளீன் பண்ணலன்னு வச்சுங்களேன், அதே 100 வாட் பல்ப் தான் 3 ரூம்லயும் எரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த டெய்லி கிளீன் பண்ற ரூம திறந்து பார்த்தா அப்படியே பிரகாசமா இருக்க மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் கிளீன் பண்றது திறந்து பார்த்தானா கொஞ்சம் அவ்வளவு கிளியரா இருக்காது. ஆனா மாசக்கணக்கா எதை நம்ம அழுக்க எடுக்கலையோ அந்த இது இருட்டாக தான் இருக்கும். அதே 100 வாட் பல்ப் இருந்தாலும் அதே எலக்ட்ரிசிட்டி தான், அதே 100 வாட் பல்ப் தான். அது மேல இருக்க அழுக்குகள்னால நமக்கு அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் படாது. அதே மாதிரிதான் நம்மளோட புத்தி. அந்த புத்தி மேல இந்த வேண்டாத தாட்ஸ் எல்லாம் நிறைய அது மேல
அதை மறைச்சுட்டே இருந்ததுன்னா, பேராசைகள்னால அந்த வெளிலேருந்து வர இன்பங்கள்னால அந்த மயக்கத்தை எல்லாம் நஜம் நினைச்சுட்டு இருக்கிற அந்த தூசி எல்லாம் அது மேல படுத்துட்டு இருந்ததுன்னா, நமக்குள்ள அந்த பல்பு இருந்தாலும் அதை நம்மளால பார்க்க முடியாது. அதுதான் அந்த இருட்டறைக்குள்ள இருக்கிற அந்த 100 வாட் பல்பு. அந்த ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் நம்ம தொடக்கிறோமே, அது ராஜசீக பல்பு. கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாது. அதனால ஒரு குழப்பம் இருக்கும். இது ரெட்டா, இது கிரீனா அப்படின்னு புரியாது. ஏன்னா அதுல அந்த கொஞ்சம் மங்களா எரியறதுனால, பிரகாசமா எரியறதுல கிளியரா தெரியுது. இதுதான் ரெட், இதுதான் கிரீன். ரெட் பக்கம் போகக்கூடாது, கிரீன் பக்கம் போகணும். இதுதான் தர்மம், இது அதர்மம் அப்படின்னு புரியுறது. இது ரெட்டும் கிரீன் மாதிரி இருக்கே. ரெட்டுன்னா ரெட் போகக்கூடாது, கிரீன்னா போனோம் தெரிஞ்சும். ஆனா இந்த பல்பு அவ்வளவு பிரகாசமா இல்லையே, அதனால தெரியலையே. சோ எதை பண்றோம்னு அந்த ஒரு குழப்பத்துல இருக்கும். அது ராஜசீகம். இருட்டுல சிவப்பா பச்சையா ஒண்ணும் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கிறது, அது தாமசிகம். சோ இந்த மாதிரி விபரீதாம்ச எந்த புத்தி இருக்கோ அது தாமசிக புத்தி அப்படின்னு 3 விதமா புத்திய பிரிச்சு பகவான் சொல்லியிருக்கார். 4 ஸ்லோகங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கோம். டைம் நிறைய ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல 10 தான் ஆகுது. ஸோ நாட் வெரி பேட். ஸோ இந்த மாதிரியா 3 விதமான புத்தி பத்தியும் ரொம்ப அழகா பகவான் இதை யோசிச்சு பாருங்க. ரொம்ப நல்ல விஷயம் இது. சாத்திக புத்தி என்ன, ராஜசீக புத்தி என்ன? நம்ம வெளிச்சமான டெய்லி தொடச்சிருக்கிற ரூம்ல இருக்கோமா? என்னைக்காவது மிடில் நம்ம கேட்டுண்டு பாதி கேட்டுட்டு பாதி கேட்காம இருந்து அந்த இருட்டுல மங்கலான இருட்டுல இருக்கோமா? மங்கலான வெளிச்சத்துல இருக்கோமா? முழு இருட்டான ரூம்ல இருக்கோமா நம்ம புத்தி? அப்படிங்கறத நமக்கு எப்படி, ஏன்னா எந்த மாதிரியான ஒரு ஞானம் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு நம்ம கர்த்தாவா இருந்தாலும் சரி, ஆனா நம்மளோட புத்தி ஸ்திரமா இல்லைன்னா, எது நஜம் இல்லை, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது தர்மம் எது அதர்மம்னு புரியாம இருந்தோம்னா, நம்ம என்ன மாதிரியான பண்ணணும்னு தோணினா கூட அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நம்ம பண்ணலைன்னா திரும்பியும் பிணைப்பில மாட்டிண்டு திருப்பியும் இதே ஜனனம் மரணம் அந்த சைக்கிள்ல திரிஞ்சுட்டு இருப்போம். அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு இந்த அத்தியாயத்துல வர எல்லா 3 ஒன்னொன்னும் நல்லா யோசிச்சு பண்ணோம்னா நிச்சயமா நமக்கு புரிஞ்சிடும் எப்படி நம்மளால வாழ்க்கை நடத்தணுங்கிறது. அதுக்கு நமக்கு வழி பகவான் தான் கொடுக்கணும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பாக்கி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி.